அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 15/12/2025 நாளைய தினம் கார்த்திகை மாதத்தின் 29ஆம் நாள், அதாவது கார்த்திகை கடைசி நாள் மற்றும் கார்த்திகை மாதத்து கடைசி சோமவார நாள். இந்த நாளில் கார்த்திகை மாதம் 30 நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கார்த்திகை 29 தான். கார்த்திகை 29 நாட்களுமே தினம்தோறும் நாம் தீப வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலரால் கண்டிப்பாக செய்திருக்க முடியாது. அவங்கெல்லாம் அந்த வழிபாடு செய்த பலன் கிடைக்க இந்த கார்த்திகை மாத கடைசி நாளில் இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு விஷயத்தை செய்யுங்க. இல்லைங்க, நீங்கள் சொன்ன வழிபாடுகள்லாம் செஞ்சேன், நான் மந்திரம் சொல்லிட்டேன், கரெக்டாக விளக்கு பொருத்தினேன், பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போனேன், செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டேன், குலதெய்வ வழிபாடு செஞ்சேன், கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு, இது மாதிரி நீங்கள் வழிபாடு செய்திருந்தாலும் சரி, இந்த கார்த்திகை கடைசி நாளில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாருடைய ஆசையுமே அதுதான். குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சு நடந்துக்கணும், கணவன் மனைவிக்குள்ளே அன்பு இருக்கணும், குழந்தைங்க புரிஞ்சு நடந்துக்கணும், குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும். இதை மாதிரி விஷயங்கள் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாகவும் எல்லாருடைய ஆசைகளாகவுமே இருக்கும். இதற்காகத்தான் பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, முடிந்த விஷயங்கள் எல்லாம் செய்துட்ருக்குறாங்க. அப்போ அதற்கான பலன்னா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தை கடைசி நாளில் நீங்கள் இந்த 30 நாளும் வழிபட்ட பலன் கிடைக்க இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் தினம்தோறும் ரூபாய் 30 உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பற்றி எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். அது மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட புரிதலே இல்லைங்க, பிரிஞ்சு போயிடலான்ங்கிற ஒரு மனநிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் புரிதலோடு வாழ்வதற்கான பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரம் மாந்திரீக முறைப்படி செய்து கொடுக்கப்படுது. அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஐயப்பன். 2வது கார்த்திகை தீப திருநாள், தீப வழிபாடு. கார்த்திகை சோமவாரம், சிவ வழிபாடு. கார்த்திகை முருகனுக்குரிய நட்சத்திரம், அது கார்த்திகை மாதம் முழுவதுமே முருக வழிபாடு செய்கிறது நல்லது. கார்த்திகை மாதம் அமாவாசையினால முன்னோர் வழிபாடு செய்யணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும். இப்படி எல்லா விஷயமே நமக்கு ஞாபகம் வரும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை சோமவார விரதம் தான். இது திருமணத்தடை நீக்கும், குறிப்பாக மங்கள காரியங்கள் கைகூடி வரும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும், வீட்டில் நிம்மதி உண்டாகும். அதற்காகத்தான் நிறைய பேர் தொடர்ந்து இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த சோமவார விரத நாளே கடைசி நாளாக இருப்பதனாலும் இந்த திங்கட்கிழமை நாள் என்பது சந்திர பகவானுக்குரிய நாளாக இருப்பதினாலும் நீங்கள் ஒரே 1 கிலோ பச்சரிசியை வாங்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் கொண்டுட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மடப்பள்ளியில், அங்கே சமைக்கிறதுக்கான இடம் இருக்கும் இல்லையா, அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க. இல்லைங்க எனக்கு அதுக்கு சாத்தியப்படலை அப்படிங்கிறவங்க ஒரு 1 கிலோவோ 1/2 கிலோவோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அரிசியை வாங்கி உங்களுக்கு பக்கத்தில் யாராவது ஆதரவற்றவர்கள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொண்டுட்டு போய் கொடுத்துருங்க. இந்த நாளில் நீங்கள் அரிசியை தானம் செய்தால் மட்டுமே போதும், 30 நாளும் வழிபட்ட பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னபூரணி தாயாரின் மகா அருளும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் எப்போனாலும் சரி அரிசியை வாங்கி தானமாக கொடுங்க. இன்னும் எண்ணற்ற தகவல்கள் இந்த நாள், ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள். அடுத்து மார்கழி 1 பிறக்க போகுது. மார்கழி பற்றிய ஆன்மீக தகவல்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே எளிமையான வழிபாடுகள் தான். அதில் சந்தேகங்கள் இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.